சோ தயவு செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை யாரோடும் ஒப்பிடாதீங்க. ஸ்பெசிபிக்கலி உங்க வீட்டு மற்ற ஆண்களோடு, உங்க அப்பா, அண்ணன், மாமான்னு அவங்களுடைய குவாலிட்டிஸ உங்க கணவரிடம் எதிர்பார்க்காதீங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் உங்க ஹஸ்பண்டுக்கும் இருந்தா தான் அவர் நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. நீங்க திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் போது உங்க கணவரிடம் பார்த்து அட்மையரான விஷயங்களை வைத்து இவங்க இப்படித்தான் கற்பனைக்குள்ள போகாதீங்க. திருமணத்துக்கு முன்னாடி நீங்களும் தான் நான் என் மாமியார் அம்மா மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்லியிருப்பீங்க. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை எப்படி மாற்றியதோ அதே போல அந்த ஆணையும் மாற்றும். நீங்க எதிர்பார்க்கிறது தவறு இல்ல, பட் இன்பில்டா அந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிற ஆண்களுடைய எண்ணிக்கை தற்சமயம் கம்மி. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமே தவிர ஒரே நாள், ஒரே மாசத்துல, ஒரே வருஷத்துல மாறுறது கடினம். மேபி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான குவாலிட்டிஸ் இருக்கிற ஆண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அதுல உங்களுடைய பங்கும் இருக்கு. நீங்களும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை அப்படி வளர்க்கறதுல தான் இருக்கு இந்த சமூக மாற்றமே.